வணக்கம் மாணவர்களே. இந்த காணொளியில நம்ம மூத்தம்மா சிறுகதையில இருந்து இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தோற்ற உள்ள மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான ஒரு மீட்டலை தான் இந்த காணொலியின் ஊடாக நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த வகையில மூத்தம்மா சிறுகதையில இருந்து ஆவண்ணா பகுதியாக மூத்தம்மா சிறுகதையில் இடம்பெறும் வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் அது குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வாழ்வியல் அம்சங்கள்னு சொல்றது அந்த கிராமத்துல இருக்கிற மக்களினுடைய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் அததான் சொல்றோம். அதாவது இந்த சிறுகதையில கிழக்கிழங்கை இஸ்லாமிய பிரதேசமான மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய இஸ்லாமிய சமூக வாழ்க்கை முறை தான் அதிகமாக இங்க என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா இந்த சிறுகதையில சித்தரிக்கப்பட்டிருக்கு. கிராமிய வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்களாக மரத்தின் கீழே படுத்துறங்குறது, அது காசிம் சொல்ற கூற்றினூடாக விளங்குது. அதாவது மஞ்சோனா மரத்தடியில படுத்திருக்கிறாங்க, மஞ்சோனா மரத்துக்கு கீழே என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாயை விரித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதினூடாக தெளிவாகுது. அடுத்து மாட்டு வண்டியில் பயணம் செய்யறது, அதாவது மாட்டு வண்டின்னு சொல்றதுல இங்க வாள் வண்டின்னு அந்த சிறுவன் சொல்றதுல இருந்து விளங்குது. மூத்த பாப்பா ஒரு கூட்டுக்கரத்தை வச்சிருக்கிறாரு, அந்த வாழ்வண்டியில பயணம் செய்யறாரு அப்படின்னு சொல்றதுனூடாக விளங்குது. அடுத்து கையினால பால் கறக்கிறது, இதுவும் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் ஒன்றாக கருதப்படுறது. அடுத்து வட்டுவம் உரல் என்பவற்றின் பயன்பாடு. வட்டுவம்னு சொல்றது இந்த வெற்றிலை பாக்குகளை இட்டு மேல்வாய் பகுதி சுருங்குமாறு வச்சிருக்கிற ஒரு பை, அந்த பையினுடைய பயன்பாடும் உரல் உலக்கை என்பவற்றின் பயன்பாடும் கிராமத்துல தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதினூடாக கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் தெளிவாகுது. அடுத்து பனைமரத்தின் ஓலையை சீவி தட்டு பாய் என்பவற்றை செய்தது, இதனூடாகவும் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சம் எடுத்துக்காட்டப்படுகின்றது. அடுத்ததாக உடனுக்குடன் உணவு தயாரிக்கிறது. அவங்க சொல்றாங்க இல்லையா, அரிசியை இடித்து மாவாக்கி அதுல பிட்டு இல்லாட்டி ரொட்டியை செய்யறதினூடாக தெளிவாகுது. அடுத்து வெற்றிலை பாக்கு கராம்பு சாதிக்காய் என்பவற்றோட சேர்த்து துவைத்து உண்ணுதல், இதுவும் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சம். அடுத்து ஆமணக்கு கொட்டை, நன்னாரி வேர், உளுவரிசி என்பனவற்றை சேர்த்து தலைக்கு எண்ணெய் காசி பூசுதல், இதுவும் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்களுள் ஒன்று. அடுத்து குழந்தை பேற்று, அதாவது பிரசவத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளுதல், இதுவும் கிராமத்து பண்புகள்ல ஒன்று. அடுத்ததாக அள்ளுக்குத்து, கருகமணி மாலை, செப்பு காப்பு, இந்த மாதிரியான ஆபரணங்கள் அணிகிறது கிராமத்து வழக்கமாக இருக்குது. அடுத்து ஒற்றுமை கொண்ட சமூகத்தினர், அந்த சமூகத்துல இருக்கிற எல்லாமே மூத்தமாவை தான் நம்பி இருக்கிறாங்க. காய்ச்சல் வந்த போதும் சரி, மூத்தமா இறந்து போன போதும் சரி, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அவங்களோட கிரியைகள் எல்லாத்தையும் மேற்கொள்றாங்க, அதனூடாக எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து மூட நம்பிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம். அதாவது மூத்தமா சொல்றாங்க, காசிம்ட அம்மா தான் அவங்களுக்கு ஒரே பிள்ளையாம், அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்து பிறந்தது, நேர்த்திக்கடன் செய்தனாலதான் அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்றது. அடுத்து மூத்தம்மா காய்ச்சல்னு படுத்தவனைக்கு மூத்த பாப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா அண்ணாவி மாமாவை ஓதி பார்க்க சொல்றாரு, சந்தனம் மறைத்து தலையில பூசுறாரு. அதே மாதிரி ₹1 குற்றி நாணயத்தை அவங்களோட கடவுளான உச்சவட கல்லு அவுளியாவுக்கு என்ன செய்யறாங்க, நேர்ந்து வைக்கிறாங்க. இப்படி கூறுறதினூடாக அங்க என்ன செய்யப்படுது, மூட நம்பிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஆந்தை கத்துனா யாராவது இறந்து போறாங்கன்னு சொல்றதினூடாகவும் மூட நம்பிக்கை எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து கை மருத்துவதற்கு தான் அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா முக்கியத்துவம். அதாவது காய்ச்சல் ஆடாதொடையும் கொத்தமல்லியும் அவிழ்த்து குடித்துட்டு எழுந்து நடக்கிறது அப்படின்னு சொல்றதினூடாக விளக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்றாங்க பெரியோரை மதிக்கிறது. அதாவது காசிம் மூத்தம்மா மீது அதிக மரியாதை கொண்டிருக்கிறான். மூத்தம்மா சட்டையில கரை படிஞ்சுட்டா ஏசுவாங்கன்னு சொல்லி அதை மறைத்து கொள்றது, இதனூடாக எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து நேர்த்தி கடனை சரி தவறாது செய்யறது, நேர்த்தி கடன் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஊஞ்சல் ஆடுதல், மரத்தின் கீழ் ஊஞ்சல் ஆடுதலும் ஒரு கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சம். அடுத்து மாடு கோழி என்பன வளர்க்கிறது, இதுவும் ஒரு கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சம். அடுத்து விறகொடிக்க காட்டுக்கு போறது, கதை சொல்லி பிள்ளைகளை தூங்க வைக்கிறது, நேரத்துக்கு நேரம் பெற்றியில விசில் அடிக்கிறது. அதே மாதிரி காசை சேலை முடிச்சுல முடிச்சு வச்சிருக்கிறார். அப்ப மூத்தமா சொல்றாங்க தனக்கு காய்ச்சல், அதாவது காசிம் மூத்தமாவுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னைக்கு காய்ச்சல் மகனே கடைக்கு போய் ஒரு ஊரல் பக்கெட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சேலை முடிச்சு அவள்கிட்ட காசை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு கூறுறதினூடாகவும் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டப்படுகின்றன.
அப்ப அந்த வகையில மூத்தம்மா எனும் சிறுகதையில ஓட்டமாவடி அரபாத் அவர்கள் கிராமத்து வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்களை பின்வருமாறு விளக்கி இருக்கிறார். சரியா? அப்ப இந்த காணொளி வந்து உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் வந்து மனோரஞ்சித் குமார். நன்றி.